ஸ்ரீ பாகவத புராணம் முதல் பகுதி தோற்றுவாய். ஸ்ரீ சுக முனிவரால் பரீட்சித்து மன்னனுக்கு சொல்லப்பட்ட பகவானுடைய சரித்திரம் ஸ்ரீமத் பாகவத புராணம். இது 18,000 ஸ்லோகங்கள் கொண்டது. மக்களின் மனதிலே பக்தியை வளர்த்து மன அமைதியையும் சித்த சுத்தியையும் தரவல்லது. பகவானுடைய சுரூபமே பாகவதம். அதை கேட்பதனாலும் படிப்பதனாலும் மோட்ச சுகத்தை அடையலாம். ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகமாக 7 தினங்களில் ஸ்ரத்தையுடன் முறைப்படி கேட்டால் சகல மங்களங்களும் சித்திக்கும். ஒரு சமயம் 4 முனிவர்கள் சத்சங்கம் செய்ய ஒன்று கூடினர். அப்போது தற்செயலாக அங்கு நாரத மாமுனிவர் வந்தார். அவர் உற்சாகமின்றி இருப்பதற்கான காரணத்தை அந்த முனிவர்கள் கேட்டனர். நாரத முனிவர் கூறினார், பூலோகத்தில் எங்கு சென்றாலும் கலிமகா புருஷனுடைய ஆதிக்கமே பரவி இருப்பதை கண்டேன். கடைசியாக யமுனையாற்றங்கரையில் ஓர் இளமங்கை 2 வயோதிகர்களுடன் சோர்வாக அமர்ந்திருந்தாள். அவள் பக்தி தேவி என்றும் அந்த 2 கிழவர்களும் ஞானம் மற்றும் வைராக்கியம் என்ற பெயரை உடையவர்கள் என்றும் அருகிலிருந்த 3 பெண்கள் கங்கை யமுனை முதலிய நதிகளின் தேவதைகள் என்றும் அறிந்தேன். அவள் மேலும் அந்த புண்ணிய பூமியான பிருந்தாவனத்தை அடைந்த உடனே புத்துயிர் பெற்று யுவதியாக மாறியதாகவும், ஆனால் அவளுடைய புத்திரர்களான ஞானமும் வைராக்கியமும் பலஹீனர்களாகவே உள்ளனர் என்றும் அதன் காரணம் அறியாமல் அவள் தவிப்பதாகவும் கூறினாள். அப்போது நான், அதாவது நாரத முனிவர், அவளிடம் ஸ்ரீகிருஷ்ண சரணார விந்தங்களை தியானம் செய்தால் துக்கம் நீங்கி க்ஷேமத்தை அடைவாய் என்று கூறினார். இந்த கலியுகத்தில் பக்தியே மோட்ச சாதனம் என்று அறிவுரை கூறினார். அடுத்து பக்தி தேவியின் வேண்டுகோளின்படி ஞானம் வைராக்கியம் இருவரையும் தட்டி எழுப்பி அவர்களுடைய செவிகளில் கீதா வாக்கியங்களையும் உபனிஷத் மந்திரங்களையும் உபதேசித்தேன். அப்போது ஒரு அசரீரி என்னிடம் ஒரு சத்கர்மா எப்படி புரிய வேண்டும் என்பதை சில சாதுக்கள் கூறுவர் என்று கூறியது. நான் பதரி வனத்திற்கு சென்று தவமாற்றி வருகையில் தாங்கள் என்னை கண்டீர்கள் என்று நாரத முனிவரிடம், யோகம் தவம் யக்ஞம் ஆகியவற்றை விட சிறந்தது ஞான யக்ஞம். இதுவே சத்கர்மம் ஆகும். பாகவத ஞான யக்ஞ விசேஷத்தால் ஒவ்வொரு இல்லத்திலும் பக்தியானவள் ஞான வைராக்கியங்களுடன் பிரேம ரசத்தை நிரப்பிக்கொண்டு விளையாடி கொண்டு இருப்பாள் என்று கூறினர். அப்போது நாரத முனிவர், பக்தி ஞானம் வைராக்கியம் ஆகியோருக்கு நன்மை செய்ய ஞான யக்ஞம் செய்கிறேன். அதற்கு தகுதியான இடம் கங்கை நதிக்கரையில் உள்ள ஒரு வனம் என்று அறிந்து அங்கு சேர்ந்து ஆனந்த வனத்தில் ஞான யக்ஞத்தை செய்தார். எல்லோரும் அங்கு வந்து சேர்ந்தனர். அப்போது சனத்குமாரர்கள் நாரத முனிவரை கண்டு பாகவதத்தின் பெருமையை எடுத்து கூறினர். பாகவத ஸ்ரவணத்தாலே ஸ்ரீ மகாவிஷ்ணு நம் உள்ளத்தில் ஆவிர்பாவம் ஆகிறார். புண்ணிய கிரந்தமான ஸ்ரீமத் பாகவதம் 12 ஸ்கந்தங்களும் 11,000 ஸ்லோகங்களும் கொண்ட உன்னத புராணமாகும். துளசி, துவாதசி திதி, காமதேனு ஆகியவற்றிற்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் பாகவத புராணத்திற்கும் வாசுதேவரின் மந்திரத்திற்கும் எவ்வித பேதமும் கிடையாது. இதை எவன் ஒருவன் ஆயுளின் கடைசி தருவாயில் கேட்கின்றானோ அவனுக்கு கோவிந்தன் பிரீத்தியோடு வைகுந்த வாசத்தை அளிக்கிறான். பாபாத்மாக்களுக்கும் இந்த கலியுகத்தில் சப்தாக யக்ஞத்தினாலேயே பரிசுத்தம் அடைந்து விடுகின்றனர். எல்லோரும் ஸ்ரீஹரியை ஸ்தோத்திரம் செய்தனர். அந்த சமயத்தில் பக்தி தேவி இளமையும் புஷ்டியும் நிறைந்த தன் குமாரர்களுடன் அங்கு தோன்றி ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்ய ஆரம்பித்தாள். முதல் பகுதி நிறைவடைந்தது.